நீங்கள் இந்த போன வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் விஷயமா வாக்காளர் திருத்த பட்டியல் வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இதை குறித்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. டீச்சர்ஸு வந்து வீடு வீடாக வந்து ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இந்த எஸ்ஐஆரே இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக வந்து ஆரம்பத்துலேருந்தே இதை புறக்கணிச்சிட்டு வந்தாங்க. தேவையே இல்லை, இது வந்துச்சுன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். நாங்கள் இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே ஸ்டாலினுடைய தலைமையில் நடந்துச்சு. இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்க நிர்வாகிங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு, ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த முகாமில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுககாரன் தான் இருக்கான். வீடு வீடாக யார் வந்து ஃபார்மு தராங்கன்னு சொன்னால் திமுககாரன்னா அவங்க பிள்ளைங்களும் அந்த நிர்வாகிகள் தான் வந்து அந்த ஃபார்மை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இது திமுக வந்து நீட் தேர்வில் ஆடின நாடகம் மாதிரி இது அடுத்த நாடகம் எஸ்ஐஆரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம். வேணான்னு புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் மக்களை ஏமாத்துறதுக்காக ஓட்டுகளை பெறணும் என்பதற்காக இதை மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலமாக இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் திமுக ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வரும். திமுகவுக்கு ஒரு அஸ்தமன நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அது மிக விரைவில் நடைபெறும். எடப்பாடியுடைய ஆட்சி தமிழகத்திலே நிச்சயமாக மலரும் மலரும் மலரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து